वाल्मीकि रामायणम् अयोध्याकाण्डम् अध्यायम् 47 पौरनिवृत्ति पट्टण जनங்கள் திரும்பிச் செல்வது सप्तचत्वारिंशः सर्गः 47வது सर्गम् पौरनिवृत्ति पट्टण जनங்கள் திரும்பிச் செல்வது प्रभातायां तु शर्वर्यां पौरास्तेर्हगवम्बिना शोकोपहत निश्चेष्टा बभूवुर्गतचेतसः ते அந்த பௌராः பட்டணத்து ஜனங்கள் ஷர்வரியாம் இரவு பிரபாத்தாயாம் து கழிந்து பொழுது விடிந்ததும் ராகவம்பினா ஸ்ரீராமரை காணாமல் शोकोपगत निश्चेष्टाः சோகம் மேலிட்டதால் செயலற உற்றவர்களாய் கதசேதசக தன் அறிவை இழந்தவர்களாய் பபூவுஹு ஆயினர். அந்த பட்டணத்து ஜனங்கள் இரவு கழிந்து பொழுது விடிந்ததும் ஸ்ரீராமரை காணாமல் சோகம் மேலிட்டதால் செயலற உற்றவர்களாய் தன் அறிவை இழந்தவர்களாய் ஆயினர். शोकजाश्रुपरिद्रूणा वीक्षमाणास्ततस्ततः आलोकमपि रामस्य न पश्यन्ति स्म दुःखिताः. ततः அவ்விடத்தில் வீக்ஷமானாக பார்த்து தேடுகின்றவர்களாய் ராமஸ்ய ஸ்ரீராமருடைய ஆலோகம் அப்பி தர்ஷன சாதனமாகிய அடையாளம் ஏதொன்றையும் பஷ்யந்தி ஸ்மன காணவில்லை. ததः அதனால் சோக ஜாஸ்ரு பரித்ருணாக சோகத்தால் தோன்றிய கண்ணீர்களால் வாட்டமடைந்தவர்களாய் துக்கிதாக துக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவ்விடத்தில் பார்த்து தேடுகின்றவர்களாய் ஸ்ரீராமருடைய தர்ஷன சாதனமாகிய அடையாளம் ஏதொன்றையும் காணவில்லை. அதனால் சோகத்தால் தோன்றிய கண்ணீர்களால் வாட்டமடைந்தவர்களாய் துக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். தே விஷாதார்த்தவதனா ரஹிதாஸ்தேன தீமதா कृपणा करुणा वाचो वदन्ति स्म मनस्विनः. धीमता धीमानाகிய தேன அவரால் ரஹிதாக கைவிடப்பட்டவர்களாகிய தே அந்த மனஸ்வினக புண்ணியாத்மாக்கள் விஷாதார்த்தவதனாக ஆசாபங்கத்தால் வாடிய முகம் உடையவர்களாய் கிருப்பணாக மேல் செய்யக்கூடிய காரியம் இன்னதென அறிய முடியாதவர்களாகி கருணாக மனம் படும் பாட்டை நன்கு விளங்க காட்டுகின்ற வாச்சக பின்வரும் வார்த்தைகளை வதந்தி ஸ்ம பரஸ்பரம் பேசிக்கொண்டார்கள். தீமானாகிய அவரால் கைவிடப்பட்டவர்களாகிய அந்த புண்ணியாத்மாக்கள் ஆசாபங்கத்தால் வாடிய முகமுடையவர்களாய் மேல் செய்யக்கூடிய காரியம் என்னதென அறிய முடியாதவர்களாகி மனம் படும் பாட்டை நன்கு விளங்க காட்டுகின்ற பின்வரும் வார்த்தைகளை பரஸ்பரம் பேசிக்கொண்டார்கள். திகஸ்து खलु निद्रां तां यया पहृत चेतसः नाद्ये पश्यामहे रामं पृथुरस्कं महाभुजं. யயா எந்த நித்ரைக்கு ஈடுபட்டு அபஹ்ருத சேதசகாய் மெய் மறந்து கிடந்துவிட்டனாம் அத்ய இப்பொழுது பிருத்தூரஸ்கம் அகன்ற மார்புடையவரும் மகாபுஜம் நீண்ட கைகளை உடையவருமான ராமம் ஸ்ரீராமரே பஷ்யாமஹேன காணப்பெற பெற்றிலோம். கலோ இக்காரணத்தால் தாம் நித்ராம் அந்த நித்ரையை திக்கஸ்து பழிக்க வேண்டும். எந்த நித்ரைக்கு ஈடுபட்டு மெய் மறந்து கிடந்துவிட்டனாம் இப்பொழுது அகன்ற மார்புடையவரும் நீண்ட கைகளை உடையவருமான ஸ்ரீராமரே காணப்பெற பெற்றிலோம். இக்காரணத்தால் அந்த நித்ரையை பழிக்க வேண்டும்.
कथं नाम महाबाहुः सत्तता वितत्तक्रियः भक्तं जनम् अभित्यज्य प्रवासं राघवो गतः அவிததக்ரியः தஞ்சம் அடைந்தவர்களை கைவிடுகிறதில்லை என்கிற சங்கல்பமுடைய மகாபாஹு ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆகிய சகா அந்த ராகவः ஸ்ரீராமர் ததா திருவுளத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வண்ணமே பக்தம் பக்தி கொண்டு தஞ்சமென்று வந்தடைந்த ஜனத்தை அபித்யஜ விட்டுவிட்டு பிரவாசம் தூர தேசவாசத்தை கதக அடைகிறது. கதம் நாம எப்படி நியாயமாகும்? தஞ்சமடைந்தவர்களை கைவிடுகிறதில்லை என்கின்ற சங்கல்பமுடைய ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகிய அந்த ஸ்ரீராமர் திருவுளத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வண்ணமே பக்தி கொண்டு தஞ்சமென்று வந்தடைந்த ஜனத்தை விட்டுவிட்டு தூரதேசவாசத்தை அடைகிறது எப்படி நியாயமாகும்? யோ ந சதா பாலயதே பிதா புத்ராணி வௌரசான் கதம் ரகூணாம் சஜ்யேஷ்டஸ்த்யக்த்வா நோ விப்பேனம் கதः. ரகுணாம் ரகுவம்சத்தவர்களுக்குள் ஜேஷ்டக உத்தமராயக எவரொருவர் நக நம்மை சதா இதுவரையில் எப்பவும் பிதா ஓர் தந்தை ஔரசான் வயிற்றில் பிறந்த புத்திரான் புதல்வர்களை இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பாலயத்தி காப்பாற்றி வந்தனரோ சக அவர் நக நம்மை தியக்த்வா கைவிட்டு விப்பினம் காட்டிற்கு கதக எழுந்தருளி விடுகிறது என்பது கதம் எப்படி நியாயமாகும்? ரகுவம்சத்தவர்களுக்குள் உத்தமராய் எவரொருவர் நம்மை இதுவரையில் எப்பவும் ஓர் தந்தை வயிற்றிற் பிறந்த புதல்வர்களை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே காப்பாற்றி வந்தனரோ அவர் நம்மை கைவிட்டு காட்டிற்கு எழுந்தருளி விடுகிறது என்பது எப்படி நியாயமாகும்? இஹைவ நிதனம் யாமோ மகாப்ரஸ்தானமேவ வா ராமேண ரயிதானாம் ஏ கிமர்த்தம் ஜீவேதம் ஹினஹ. இஹ ஏவ இங்கேயே நிதனம் பிராயோபவேசம் செய்து கடைசியாகிய மரணத்தையாவது மகாபிரஸ்தானம் ஏவவா உணவெதுவும் உட்கொள்ளாமல் நடந்த வண்ணமே இருந்து கடைசியாகிய மரணத்தையாவது யாமக நாம் அடைவோம். ஏனெனில் ராமேனஹி ஸ்ரீராமராலேயே ரஹிதானாம் கைவிடப்பட்ட நக நமக்கு ஜீவித்தம் உயிர் வாழ்வது கிமர்த்தம் என்னத்துக்கு? இங்கேயே பிராயோபவேசம் செய்து கடைசியாகிய மரணத்தையாவது உணவெதுவும் உட்கொள்ளாமல் நடந்த வண்ணமே இருந்து கடைசியாகிய மரணத்தையாவது நாம் அடைவோம். ஏனெனில் ஸ்ரீராமராலேயே கைவிடப்பட்ட நமக்கு உயிர் வாழ்வது என்னத்துக்கு? சந்தே சுஷ்காணி காஷ்டாணி பிரபூதாணி மகாந்தி ச தை பிரஜ்வால்ய சித்தம் சர்வே பிரவேசாமோத்த பாவகம். காஷ்டாணி கட்டைகள், சுஷ்காணி உலர்ந்தவைகளாகவும், மகாந்தி பிரியனவாகவும், பிரபூதாணி ச ஏராளமாகவும் சந்தி இங்கு இருக்கின்றன. தை அவைகளை கொண்டு சித்தாம் ஓர் சிதையில் பாவகம் தீயை பிரஜ்வால்ய வளர்த்தி அத இப்பவே சர்வே நாம் எல்லோரும் பிரபிஷாமக வீழ்ந்து இறப்போம். கட்டைகள் உலர்ந்தவைகளாகவும் பிரியனவாகவும் ஏராளமாகவும் இங்கு இருக்கின்றன. அவைகளை கொண்டு ஓர் சிதையில் தீயை வளர்த்தி இப்பவே நாம் எல்லோரும் வீழ்ந்து இறப்போம். கிம் வக்ஷ்யாமோ மகாபாஹோ ரணசூய பிரியம்பதः நீதஸ ராகவோஸ்மாபேரிதே வக்தும்
वक्तुं कथं क्षमम् राघवः श्रीरामर् महाबाहुः आजानुबाहुः अनसूयः दोषरहितन् பிரியம்பதः எப்படிப்பட்டவனது மனம் கோணாது பேசுபவர் அஸ்மாபிஹி எங்களால் சகாவர் நீத்தக கொஞ்ச தூரம் சென்று வழிவிடப்பட்டனர் இத்தே என்று வக்தும் சொல்ல கதம் க்ஷமம் எங்கனம் அடுக்கும் கிம் எதை வக்ஷ்யாமக தோஷமாய் நாம் சொல்ல முடியும் ஸ்ரீராம ராஜானுபாஹு தோஷரஹிதன் எப்படிப்பட்டவனது மனம் கோணாது பேசுபவர் எங்களால் அவர் கொஞ்ச தூரம் சென்று வழிவிடப்பட்டனர் என்று சொல்ல எங்கனம் அடுக்கும் எதை தோஷமாய் நாம் சொல்ல முடியும் சா நூனம் நகரி தீனாத் दृष्ट्वास्मान् राघवंबिना भविष्यति निरानन्द सस्त्री बालवयोधिका சாந்த நகரி நகரம் ராகவம்பினா ஸ்ரீராமரின்றே அஸ்மான் எங்களை திருஷ்டுவானூனம் கண்டதுமே தீனா ஏழ்மையை அடைந்த சஸ்திரீ பால வயோதிகா பெண்கள் பாலகர்கள் வயோதிகர்கள் முதலியவர்கள் ஆகிய இவர்களை உடையதாய் நிரானந்த உலக வாழ்வில் பற்றற்றதாய் பவிஷ்யத்தி ஆகிவிடும் அந்த நகரம் ஸ்ரீராமரின்றி எங்களை கண்டதுமே ஏழ்மையை அடைந்த பெண்கள் பாலகர்கள் வயோதிகர்கள் முதலியவர்கள் ஆகிய இவர்களை உடையதாய் உலக வாழ்வில் பற்றற்றதாய் ஆகிவிடும் निर्यातास्तेन वीरेण सह नित्यं धृतात्मना वीनास्तेन च पुनः कथं द्रक्ष्याम तां पुरीं நித்தியம் எக்காலத்திலும் திருத்தாத்மனா உள்ளும் புறமும் ஒரே மாதிரியாய் உள்ள வீரேன தர்ம வீரராகிய தேன சக அவரோடு கூட நிர்யாத்தாக பிரயாணமாய் புறப்பட்ட நாங்கள் தேனச்ச அவராலேயே விஹீனாக கைவிடப்பட்டவர்களாய் தாம்புரி மந்த நகரை புனக மீண்டும் கதம் எப்படி திரக்ஷ்யாமக பார்த்து சகிப்போம் எக்காலத்திலும் உள்ளும் புறமும் ஒரே மாதிரியாயுள்ள தர்ம வீரராகி அவரோடு கூட பிரயாணமாய் புறப்பட்ட நாங்கள் அவராலேயே கைவிடப்பட்டவர்களாய் அந்த நகரை மீண்டும் எப்படி பார்த்து சகிப்போம் इतीव बहुधा वाच बाहुमुद्यम्य ते जनाः विलपन्ति स्म दुःखार्ता विभत्सा इव धेनवः ते அந்த ஜனங்கள் விவத்சாக கன்றுகளை இழந்தே தேனவக பசுக்கள் இவ போலாகி துக்கார்த்தாக துக்கத்தால் எளிமையடைந்தவர்களாய் பாகும் கையை உத்தியமிய பிசைந்து கொண்டு இத்தி இப்படியும் பகுதா இவ இன்னும் பலவாராயுமுள்ள வாச்சக மொழிகளை விலப்பந்தி ஸ்ம புலம்பி அழுதார்கள் அந்த ஜனங்கள் கன்றுகளை இழந்த பசுக்கள் போலாகி துக்கத்தால் எளிமையடைந்தவர்களாய் கையை பிசைந்து கொண்டு இப்படியும் இன்னும் பலவாராயும் உள்ள மொழிகளை புலம்பி அழுதார்கள் ததோ மார்கானுசாரேன கத்வா கிஞ்சித் க்ஷணம் புனः மார்கநாஷாத் விஷாதீன மகத சமபிப்ளுதாः புனக இந்த ஸ்திதியில் க்ஷணம் ஒரு சமயத்தில் மார்கானுசாரேன சுவட்டால் ததக அதையே தொடர்ந்து கிஞ்சித் கொஞ்சம் கத்வா சென்று மார்கநாஷாத் சுபடு மறைந்து விட்டமையால் மகதா அசஹ்யமாயிருந்த விஷாதேன மனவருத்தத்தால் சமபிப்ளுதாக செய்தொழில் அற்றவர்களாயினர்
இந்த ஸ்திதியில் ஒரு சமயத்தில் சுவட்டால் அதையே தொடர்ந்து கொஞ்சம் சென்று சுவடு மறைந்து விட்டமையால் அசஹ்யமாயிருந்த மன வருத்தத்தால் செய்தொழிலற்றவர்களாயினர். ரத்தஸ்ய மார்கநாசேன ன்யவர்த்தந்த மனஸ்வினः கிமிதம் கிம் கரிஷ்யாமோ தெய்வேனோபஹத இதி. மனஸ்வினக புண்ணியாத்மாக்களாகும் அவர்கள் ரத்தஸ்ய ரதத்தினது மார்கநாசேன சுவடு இல்லாமையால் கிம் இதம் இது என்ன தெய்வேன தெய்வத்தால் உபகதாக கஷ்டத்தில் தள்ளிவிடப்பட்ட நாம் கிம் என்ன கரிஷ்யாமக செய்ய மாட்டோம் இதி என்று சொல்லிக்கொண்டே நியவர்த்தந்த போன வழியே திரும்பிவிட்டார்கள். புண்ணியாத்மாக்களாகும் அவர்கள் ரதத்தினது சுவடு இல்லாமையால் இது என்ன தெய்வத்தால் கஷ்டத்தால் தள்ளிவிடப்பட்ட நாம் என்ன செய்ய மாட்டுவோம் என்று சொல்லிக்கொண்டே போன வழியே திரும்பிவிட்டார்கள். ததோ யதா கதேனைவ மார்கேன க்ளாந்த சேதஸ அயோத்யாமகமன் சர்வே புரீம் யத்தித்த சஜ்ஜனாம். சர்வே எல்லோரும் கிளாந்த சேதசக துவட்சியுற்ற மனமுடையவர்களாய் யதாகத்தேன போனது எதுவோ ஏவ அதே மார்க்கேன வழியாகவே ததாச்சமயம் வியதித்த சஜ்ஜனாம் மிக வருந்தி மனம் வாடி துடித்து கொண்டிருக்கும் சஜ்ஜனர்களையுடைய அயோத்தியாமா புரீம் நகருக்கு அகமன் வந்து சேர்ந்தார்கள். எல்லோரும் துவட்சியுற்ற மனமுடையவர்களாய் போனது எதுவோ அதே வழியாகவே அச்சமயம் மிக வருந்தி மனம் வாடி துடித்து கொண்டிருக்கும் சஜ்ஜனர்களையுடைய அயோத்திமா நகருக்கு வந்து சேர்ந்தார்கள். ஆலோக்ய நகரீம் தாம் ச க்ஷயவ்யாக்குல மானசாக அவர்த்தயந்த தே ஸ்ரோணே நயனே சோக பீடிதை. தே அவர்கள் க்ஷயா வியாக்குல மானசாக ஆயாசத்தால் முறிந்த மனம் உடையவர்களாய் தாம் நகரீம் அந்த நகரை ஆலோக்கிய பார்த்து சோக பீடிதைகி சோகத்தால் கசக்கி கலங்கி கிடந்த நயனைகி கண்களிலிருந்து ஆஸ்ரூணி நீர்களை அவர்த்தையந்த தாரை தாரையாக வடித்தார்கள். அவர்கள் ஆயாசத்தால் முறிந்த மனமுடையவர்களாய் அந்த நகரை பார்த்து சோகத்தால் கசக்கி கலங்கி கிடந்த கண்களிலிருந்து நீர்களை தாரை தாரையாக வடித்தார்கள். ஏஷா ராமேன நகரி ரஹிதா நாத்தி சோபத்தே ஆப்பகா கருடேனேவ ஹ்ரதாதுத்ருத பன்னகா. ராமேன ஸ்ரீராம ரஹிதா இல்லாத ஏஷா இந்த நகரி நகர் கருடேன கருடனால் ஹ்ரதாத் ஒவ்வொரு பாம்பு புற்றி நின்றும் உத்ருத பன்னகா பாம்புகள் கவர்ந்து போன பின்னர் உள்ள ஆப்பகா இவ நதி எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அதி சோபத்தேன நிசப்தமாய் கிடந்தது. ஸ்ரீராமர் இல்லாத இந்த நகர் கருடனால் ஒவ்வொரு பாம்பு புற்றி நின்றும் பாம்புகள் கவர்ந்து போன பின்னர் உள்ள நதி எவ்வண்ணமோ அவ்வண்ணமே நிசப்தமாய் கிடந்தது. சந்திரஹீனமிவாகாசம் தோயஹீனமிவார்ணவம் அப்பஷ்யன்னிஹதானந்தம் நகரம் தே விசேதசः. விசேதசக அதி துயரமுற்றிருந்த தே அவர்கள் நகரத்தை நிகதானந்தம் உற்சாகம் ஒழிந்து கிடக்கிறதாகவும் சந்திரஹீனம் சந்திரன் இல்லாத ஆகாசம் இவ ஆகாசத்தை போலிருப்பதாகவும் தோயஹீனம் நீரற்ற அர்ணவம் இவ கடல் போலிருக்கிறதாகவும் அப்பஷ்யன் கவனித்தார்கள். அதி துயரமுற்றிருந்த அவர்கள் நகரத்தை உற்சாகமொழிந்து கிடக்கிறதாகவும்
சந்திரனில்லாத ஆகாசத்தைப் போலிருப்பதாகவும் நீரற்ற கடல் போல் இருக்கிறதாகவும் கவனித்தார்கள். தே தானி வேஷ்மானே மகாதனானே துக்கேன துக்கோபஹதா விஷந்தः நைவ பிரஜக்ஞு ஸ்வஜனம் ஜனம் வா நிரீக்ஷமாணா பிரவினஷ்டஹர்ஷாः. தே அவர்கள் துக்கோபஹதாக துக்கம் மேலிட்டவர்களாய் பிரவினஷ்டஹர்ஷாக விவேகம் என்பதே சற்றும் இல்லாதவர்களாய் மகாதனானி அதிபாக்ய பெருக்குற்ற தானி அந்த வேஷ்மானி மாளிகைகளில் விஷந்தக வந்து சேர்ந்தவர்களாய் துக்கேன வெகு கஷ்டப்பட்டு நிரீக்ஷமானாக ஏவ கவனிக்கின்றவர்களாகியும் ஸ்வஜனம் பந்து ஜனத்தை தானாகட்டும் ஜனம்பா இதர ஜனத்தை தானாகட்டும் பிரஜக்ஞுன தேர்ந்து உணரும் அறிவு இல்லாதிருந்தார்கள். அவர்கள் துக்கம் மேலிட்டவர்களாய் விவேகம் என்பதே சற்றும் இல்லாதவர்களாய் அதிபாக்ய பெருக்குற்ற அந்த மாளிகைகளில் வந்து சேர்ந்தவர்களாய் வெகு கஷ்டப்பட்டு கவனிக்கின்றவர்களாகியும் பந்து ஜனத்தை தானாகட்டும் இதர ஜனத்தை தானாகட்டும் தேர்ந்து உணரும் அறிவு இல்லாதிருந்தார்கள். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये अयोध्याकाण्डे 47 सर्गः।